2 கொரிந்தியரின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தின்படி போராடுவதற்கு பயன்படாது. நம்முடைய கைகளில் ஆண்டவர் கொடுத்த போர் ஆயுதங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே போர் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் பார்க்கிற ஒரு மாம்ச பிரகாரமாக நடக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். 3ஆம் வசனத்தில் பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். மாம்சத்தில் நடக்கிறோம் அப்படின்னா மாம்சத்தில் தான் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டு அனுபவம் ஆவியில போராடுகிற அனுபவம், ஆவியில மேற்கொள்ளுகிற அனுபவம், ஆவியில ஜெயமெடுக்கிற அனுபவம். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்படின்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது தெரிந்த வசனம் அங்கே பவுல் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம மாம்சத்தோடு போராட வரல, இரத்தத்தோடு போராட வரல. அதாவது உலக மனிதர்களோடு போராட கர்த்தர் நம்மை அழைக்கல. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள, எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. அது எங்க செய்ய வேண்டிய போராட்டம்? பிசாசோடு நாம் செய்ய வேண்டிய போராட்டம். வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, ஆவிகளோடுன்னு சொல்லல, ஆவிகளின் சேனைகள். எவ்வளவு பெரிய யுத்தம், போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை நாம் எப்படி போராடி ஜெயிக்க முடியும் என்றால், ஸ்தோத்திரம், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இருக்குமானால் நாம் யுத்தத்திலே வெற்றி பெற முடியாது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் ஆவிக்குரியவைகளாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை நம்முடைய கைகளில் எடுத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். யுத்தம் பண்ற மனுஷன் பட்டயத்தை, அது சம்பந்தப்பட்ட ஈட்டி, கேடயம், இதெல்லாமே இருக்கும். தலை சீரா எல்லாம் கவசங்கள் எல்லாம் அணிந்து தான் யுத்தத்துக்கு போறாங்க. அதுபோல் ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்பதற்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் அந்த 12க்கு அப்புறம் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். ஸ்தோத்திரம். என்னென்ன நம்ம அணிந்திருக்கணும், ஆவிக்குரிய யுத்த களத்திற்கு என்னென்ன தேவை என்பதை அங்கே ஒரு நீளமான ஒரு பட்டியலை வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். எந்த மனுஷனோடும் போராடக்கூடாது, எந்த மனுஷனையும் நம்ம எதிர்க்கக்கூடாது. பிசாசு மாத்திரம்தான் நம்முடைய டார்கெட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த ஆவியை மட்டும்தான் நம்ம கட்டணும், இந்த ஆவியோட மட்டும்தான் போராடணும். நம்ம ஃபோக்கஸ் அங்கேயே தான் இருக்கணும். பிசாச அவனுடைய கிரியைகளை அழிக்கிறது தான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரியவங்களாக இருந்தால் நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நமக்கு. ஆனால் ஆவிக்குள்ள இல்லைன்னா நம்ம மாம்சத்துக்குரிய யுத்தத்தில் தான் நிற்போம்.
மாம்சத்துக்குரிய போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் 24/7 24 மணி நேரமும் நம்ம ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும்போது இந்த யுத்தங்கள், போராட்டங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். பல போராட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற 2 கொரிந்தியர் 10:5 ஒரு 3 குறிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு கையாளுகிற சில பிரச்சனைகள், தர்க்கங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது மேட்டிமைகள், 3வது கிறிஸ்துவுக்கு விரோதமான எண்ணங்கள். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய். அப்போ கிறிஸ்துவுக்கு விரோதமா, வசனத்துக்கு விரோதமா, தேவனுடைய கிருபைக்கு விரோதமா, ஆவியானவருக்கு விரோதமா வருகிற எண்ணங்கள், இதெல்லாம் கீழ்ப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்த களத்தில் நம்ம சந்திக்கிற சில பிரச்சனைகளை தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் வருகிற போராட்டங்களை நம்ம விரும்புகிறதே இல்லை. எப்படியாவது இதிலிருந்து மேற்கொள்ளணும், எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தே ஆகணும் என்று பல முயற்சிகளை நாம் செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்கிறது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு துன்பங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவ பக்தியா நடக்கிறதுக்கு மனம் வந்தாலே துன்பங்கள் வரத்தான் செய்யும். அப்போ போராட்டங்களை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை ஏன் அனுமதிக்கிறார்? அதற்கு ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் அனுமதிக்கிற சில போராட்டங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்க அந்த போராட்டங்கள்ல வெளியே வர விரும்புகிறதுக்கு முன்னால ஏன் இதை கர்த்தர் அனுமதித்தார் என்பதை முதலாவது கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு அதிலிருந்து மேற்கொள்ளுகிற ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் யோபு வாழ்க்கையில கர்த்தர் அந்த போராட்டத்தை அனுமதித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. தானியேல் வாழ்க்கையில சிங்கக்கவியை அனுமதித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையில சிறைச்சாலை அனுமதித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் போராட்டங்களை அனுமதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நாம் முதலாவது கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏன் இதை என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார்? பொதுவாக நம்ம அந்த போராட்டங்களை விரும்புறதே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பத்திற்குள்ளாக்கப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் இந்த வழியில் என்ன நடத்துறார்னா ஏதோ ஒன்றை என்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அல்லது ஏதோ ஒன்றை என்னில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார், என் மூலமாக செய்ய விரும்புகிறார். போராட்டங்களுக்கு நடுவில் 2 காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒன்று, என்னில் கிரியை செய்வார், எனக்குள் கிரியை செய்வார். 2வதாக என் மூலமாக கிரியை செய்வார். உடைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தனக்குள் மாற்றத்தை முதலாவது அனுபவிப்பான், பிற்பாடு அநேகரை மாற்றத்திற்குள் கொண்டு வருகிற கர்த்தரால் பயன்படுகிற பாத்திரமாயிருப்பான். உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அநேக பாத்திரங்களை உடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, உடைக்கப்பட்ட பாத்திரமா என்னை மாற்றுவீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடுகளை சகிக்கிற மனநிலை நமக்குள்ள வரணும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திற்கு வரும்போது பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்
23ஆம் வசனம், 22, 23. பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஏதோ முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ற மாதிரி தனியா கூட்டிட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். 23ஆம் வசனத்துல அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், இந்த பேதுருவுக்கு அவனும் பாடு சகிக்கிற மனநிலை இல்லை, இயேசுவையும் பாடு சகிக்க விடாதபடி இருக்கிறான். அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறது போல சில நேரம் அவருடைய நடத்துதலுக்கு நாமே குறுக்கே நிற்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த பேதுரு உண்மையாக அவரை நேசித்தவன் தான். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ரொம்ப அன்பா அவர் இடத்துல போய் பேசுறது போல தெரிந்தாலும், அக்கறை உள்ளது போல தெரிந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய சித்தத்திற்கு மாறானது. ஆகவே இயேசு சொல்லுகிறார், அவனை பின்னாக போ சாத்தானே. இந்த இடத்துல வாசிக்கும் போது பேதுருவுக்கு எந்த பாடுகளையும் சகிக்கிற ஒரு மனநிலையே இல்லை. சின்ன பலவீனம், கஷ்டம், வியாதி, போராட்டம், இதை கூட ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பெற்ற போது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வரும்போது அதே பேதுரு சொல்லுகிறான், எந்த பேதுரு இந்த பாடெல்லாம் உமக்கு வரக்கூடாது, இந்த போராட்டம்லாம் உமக்கு வராதுன்னு சொன்னானோ, அந்த பேதுரு இப்போ சொல்லுகிறான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வரும்போது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆவிக்குரிய யுத்த களத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆயுதம் பாடுகளை சகிக்கிற ஒரு கிருபை. ஆமென். எந்த பேதுரு இதெல்லாம் நேரிடக்கூடாது, சம்பவிக்காது அப்படின்னு அவரை கடிந்து கொண்டானோ, அதே பேதுரு சொல்லுகிறான், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார், நாமும் அப்படிப்பட்ட சிந்தையை, பாடுபடுகிற சிந்தை, தேவனுக்காக உபத்திரவங்களை சகிக்கிற ஒரு மனநிலை, இதை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். பிசாசு எந்த அளவு நம்மளை உபத்திரவப்படுத்த முடியும்? பைபிள் சொல்கிறது, அப்போ வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வரும்போது, 9ஆம் வசனம் 10ஆம் வசனங்களில் வாசிக்கும் போது 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். அதாவது கொஞ்ச கால உபத்திரவம். சாத்தானால அவ்வளவுதான் நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் இயேசு நமக்கு நித்திய கன மகிமையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஆண்டவர் அதற்கான பிரதிபலனை பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மனநிலை கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்கிற மனநிலையாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த மனநிலையைத்தான் இயேசு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருக்காக எதையும் சகிக்கிற ஒரு மனநிலை. அந்த நிலைமை நமக்குள்ள வரும்போது நாம் ஒருபோதும் பின்வாங்கி போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆமென். ஒருபோதும் நாம் பின்வாங்கி போவதற்கான வாய்ப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளை சகிக்க சகிக்க நாம் பரிசுத்தம் அடைகிறோம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ இந்த பாடுகள் நமக்கு ஏன் ஆயுதமாக இதை தரித்து கொள்ளணும்னா, பரிசுத்தமாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல பலத்தோடு நம்ம வாழ்வது நல்லது. அதே நேரத்தில் சில போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை ஜெபம் பண்ண வைக்கிறார், நம்மளை உடைக்கிறார், நம்மளை உருவாக்குகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாடுகள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வைக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்த போராயுதங்கள் என்ன? முழங்காலின் ஜெபம், உபவாசம், கண்ணீரின் ஜெபம், வேத தியானம்,
ஆவியில நிறைந்து ஜெபிப்பது, ஸ்தோத்திரம், அரண்களை உடைக்கிற வல்லமையுள்ள ஜெபம், இதெல்லாம் தேவன் இயேசு நமக்கு கொடுத்த போர் ஆயுதங்கள். இதெல்லாம் பயன்படுத்தணும். ஆவிக்குரிய உலகத்துல சும்மா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து போறனால ஒன்றும் நடக்காது. தினமும் வீட்டில் இருந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம், முழங்காலில் ஜெபிக்கணும். அடிக்கடி ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். கூட்டங்களில் வந்து பங்கெடுக்கணும். கேர்சல்ல போய் பங்கெடுக்கணும். என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு உண்டோ எல்லாவற்றையும் பயன்படுத்தி பிசாசின் ஆயுதங்களை மேற்கொள்வதற்கு ஜெபத்தையும் உபவாசத்தையும் அதிகப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் போராடுகிற எல்லா ஆவிகளையும் மேற்கொள்வதற்கு நீங்கள் இந்த ஜெபத்தை முக்கியப்படுத்த வேண்டும். உபவாச ஜெபங்களை முக்கியப்படுத்துங்க. வேத தியானத்தை முக்கியப்படுத்துங்க. இதுதான் நமக்கு ஆயுதம். பைபிள் நமக்கு இதைத்தான் சொல்லுகிறது. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. வெளிப்படுத்தல வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சாட்சியின் வசனம், அதான் வேத வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதை வைத்து ஜெயிக்கணும். இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பாருங்க. ஆவிக்குரிய யுத்த களத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அசதியா இருந்தா சத்துரு நம்மளை கீழே தள்ளிடுவான். ஜெபம் பண்ணாம இருந்தா நம்ம கீழே விழுந்து போவோம். பைபிளை வாசிக்காம தியானிக்காம நம்ம இருந்தா விழுந்து போவோம். எளிதா பிசாசு நம்மளை தாக்குவான். இந்த கர்த்தர் நம்மோடு அதான் பேசுறார். ஆவிக்குரிய யுத்தத்துல நிற்கிறோம். மனிதனோடு போராடாதீங்க. எந்த மனுஷனும் நமக்கு எதிரி கிடையாது. பிசாசு ஒருவனே நமக்கு எதிரி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அவன் கிரியைகளை அழிக்கிறதுக்காக தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை போர் செய்கிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள், நம்மோடு போர் செய்கிற ஆவிகள். என்னென்ன ஆவிகள் நமக்கு விரோதமா போராடுகிறது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த ஆவிகளை கண்டுபிடித்தாதான் இதை கட்டி ஜெபிக்க முடியும். இதற்கு தப்பி வாழ கர்த்தர் உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். போர் செய்கிற ஆவிகள்ல முதலாவது ஆவி என்னன்னா, முதல் குறிப்பு மனதை குருடாக்குகிற ஆவி. ஸ்தோத்திரம். மனசை குருடாக்கிடுவான். கண்ணு நல்ல பார்வை இருக்கும், ஆனால் மனம் குருடாயிரும். எங்க போறோன்னு தெரியாது, என்ன செய்யறோன்னு தெரியாது, சுய நினைவே இல்லாத மாதிரி தான். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியங்கள்ல குருட்டாட்டம். வசனம் உள்ள போகல, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, மனம் குருடாக்கப்பட்டு விட்டது. வேத வசனம் உள்ள செல்லணும்னா பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். இருதயம் திறக்கப்படாம வசனம் உள்ள போகாது. எவ்வளவு பிரசங்கங்களை நம்ம கேட்டாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை திறந்தால்தான் அது உள்ள போய் பலன் கொடுக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். மனதை தொடுகிற ஆவி, இதை கட்டி ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய மனதை குருடாக்கிடுவான். அந்த பிள்ளைகள் படிக்க முடியாம கஷ்டப்படும். அந்த பிள்ளைகள் ஏதோ தவறான வழியில போயிட்டு இருப்பாங்க. காரணம் மனம் குருடாக்கப்பட்டு விட்டது. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், கர்த்தர் கொடுத்த ஈவு தான், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஆனா வழி மாறி போக காரணம் என்னன்னா மனம் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் மனதை திறப்பாராக. ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது மனதை சத்துரு மயக்குகிறான். கலாத்தியர்ல இருக்கிறது. ஸ்தோத்திரம். பலவிதமான ஆவிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. இதெல்லாம் மேற்கொள்ளுகிறதுக்கு தான் ஜெபங்கள், இதற்கெல்லாம் மேற்கொள்வதற்கு தான் கூட்டங்கள். இந்த ஆவிகளை நீங்க உடைத்து ஜெபிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும். திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல அழுத்தத்தில் ஏதோ உட்கார்ந்த மாதிரி அப்படி இருப்பாங்க. மனம் குருடாக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் கிருபை தருவாராக.
இந்த நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, மனம் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. எங்க மனம் குருடாக்கப்பட்டதை எங்களை விடுதலையாக்குவீராக. இந்த ஆவிகளை எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால அவர் தருகிற விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனம் குருடாக்கும் போது சாத்தான் என்னென்ன சொல்றானோ அதுதான் நம்ம காதுகளில் கேட்கும். நெகட்டிவான எண்ணங்கள். ஸ்தோத்திரம். உன்னால் முன்னேறவே முடியாது, படிக்கவே முடியாது, பாஸ் பண்ணவே முடியாது, வேலையே கிடைக்காது, சம்பளமே வராது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் உள்ளே இருக்க காரணம் என்னென்னா, மனம் குருடாக்கப்பட்டு விட்ட போது சாத்தான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அந்த கஷ்டத்தில் விழுந்துருவாங்க. இப்படி எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் சாத்தான் பேசுகிற வார்த்தைகள். இதெல்லாம் மேற்கொள்ளணும்னா மனதை கர்த்தர் திறக்க வேண்டும். இந்த ஆவிகளை கட்டி ஜபிக்கணும். ஸ்தோத்திரம். மனதை குருடாக்குகிற ஆவிகள். ரெண்டாவதாக நாம் நம்மோடு போர் செய்கிற ஆவிகள். ரெண்டாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஸ்தோத்திரம், அசட்டை பண்ணுகிற ஆவி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது குறிப்பு, என்ன ஆவி போராடுதுன்னா நமக்கு விரோதமாக அசட்டை பண்ணுகிற ஆவி. ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிய உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? ஜெபத்தை அசட்டை பண்ணுற ஆவி. ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தோமே, என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு? இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வருது. பிசாசு இந்த எண்ணங்களை எல்லாம் நமக்குள்ள கொண்டு விதைச்சிருவான். இவ்வளவு நாள் நம்ம ஆலயத்தில் வைராக்கியமாக இருந்தோமே, நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை பார்த்துட்டோம்? நம்ம தேவனை ஆராதிக்கிறதுனால நமக்கு பாதிப்பு தானே வந்திருக்கு. ஜெபத்தை அசட்டை பண்ணுவது, ஆராதனை அசட்டை பண்ணுவது, தேவனுடைய வசனத்தை வார்த்தை அசட்டை பண்ணுவது, இந்த ஆவியெல்லாம் கட்டி ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வார்த்தையை பிள்ளைகள் அசட்டை பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நினைக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கு ஆலோசனையை கொடுத்த அந்த பிள்ளைகள் அசட்டை பண்ணுது. இந்த ஆவியை கட்டணும். ஆமென். கொஞ்சம் தெரிஞ்சவன உனக்கு என்ன தெரியும் என்கிற ஒரு நிலைமை சொல்லட்டாலும் அவங்க மனதில் அது வருகிறது. இந்த அசட்டை பண்ணுகிற ஆவிகளை சிறை பிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல ஆலோசனைகள், வேத வசனங்கள் இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது கீழ்ப்படிய வேண்டும். சாத்தான நம்ம எளிதாக ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் ஒரு போலியானவன். நீங்கள் அவன் கிரியைகளை நல்ல ஜெபம் பண்ணி அழிக்கலாம். பிசாசு அழிக்கிறதுக்கு பெரிய ஆயுதம் தேவையில்லை, ஒரு கூழாங்கல் போதும். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பிசாசு ஒரு கூழாங்கலுக்கு கூட தாங்க மாட்டான். கோலியாத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம்லாம் வரல, ஒரே ஒரு கூழாங்கல். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகள், இவைகளை அழிப்பதற்கு பெரிய ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணா போதும். சாத்தான் ஒரு கூழாங்கல்லுக்கு தாங்க மாட்டான். அவனுடைய வல்லமையும் அவனுடைய எல்லாமே ஞானமெல்லாம் அவ்வளவு தான். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 1 சாமுவேல் 17:16 வாசிக்கும் போது 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து அப்படியே நின்று இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் கோலியாத்து. பிசாசு காலையிலையும் வருவான், சாயங்காலமும் வருவான். உங்கள் வீட்டில் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஏதாவது இடம் இருக்கா, யார் யுத்தம் பண்ண வர்றா. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒருத்தர் கூட யுத்தம் பண்ண போகலை. 40 நாள் காத்திருக்கான், ஒரு ஆளு கூட சண்டைக்கு போகலை. ஒரு ஆளு கூட இந்த ஆவியை மேற்கொள்றதுக்கான பலன் இல்லை. எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. 40 நாள் யுத்தம் செய்ய ஆள் இல்லை. கோலியாத்து தெரிஞ்சு போச்சு, யுத்தமே இல்லாமல் இவர்களை அடிமையாக்கி நம்ம தேசத்தில் கொண்டு வந்துடணும். தாவீது மட்டும் அன்னைக்கு எலும்பலனா
அவ்வளவு சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத்துக்கு பெலிஸ்தியர்களுக்கு அடிமைகளாக மாறி இருப்பாங்க. 40 நாள் டைம் கொடுக்குறான். 40வது நாள் தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பலகாரங்களை கொடுத்து விசாரிக்க வந்த தாவீது யுத்தம் பண்ணி கூழாங்கல்லால சாத்தானை ஜெயிச்சிட்டான். தற்செயலா வந்தது போல தான் வந்தான். அவன் ஒன்றும் ஆயத்தப்பட்டு வரல. கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு நீண்ட நேரம் முழங்கால் போட்டுலாம் ஜெபிக்கலை. ஆவியானவர் உள்ள இருக்கிறார். சில நேரம் திடீர்னு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம், அந்த நேரம் நமக்கு எதுக்கும் நேரம் இருக்காது. ஆவியானவர் உள்ள இருந்து கிருபையை தருவார். ஆமென். அந்த யுத்த களத்தில் 40 நாளும் எல்லாரும் இந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் பள்ளத்தாக்கு நடுவில் இருக்கு. பள்ளத்தாக்குக்கு இந்த பக்கம் ஒரு மலையில பெலிஸ்தியர்கள், பள்ளத்தாக்குக்கு இந்த புறத்தில் ஒரு மலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்களே தவிர யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேல்ல இருந்து ஒருவரும் 40 நாள் போகல. இன்னைக்கு எத்தனை பேர் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் குறைந்து விட்டார்கள். போராடி ஜெபிப்பதற்கு நிறைய பரிசுத்தவான்கள் இல்லை. கர்த்தர் அந்த இடத்திலே நம்மை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். அழுது ஜெபித்த ஜான் வெஸ்லிகளை கர்த்தர் எழுப்புவாராக. தேவனுக்காக வைராக்கியமாய் பிரசங்கித்த அநேக பிரசங்கிமார்களை இந்த கடைசி நாட்களிலே எழுப்புவாராக. ஆமென். அதே வைராக்கியம், அதே அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே பல 1000 மடங்கு இன்னும் மேலாய் ஊற்ற கர்த்தர் விரும்புகிறார். 40 நாள் இந்த ஆவியை மேற்கொள்றதுக்கு ஒருவனாலும் முடியல. ஒரே ஒருவன் வருகிறான், அவனை அசட்ட பண்றான். அவனுக்குள் இருந்த ஆவியானவரின் பலத்தினால் கூழாங்கல்ல எடுத்து தான் அடிச்சான். இஸ்ரவேல்ல எந்த இஸ்ரவேல்ல ஒருவன் கூட யுத்தத்துக்கு வரல, ஒருவன் கூட இல்லைன்னு இந்த கோலியாத்துக்கு எரிச்சித்தானோ, ஒருவர் யுத்தத்துக்கு போறது இல்லைன்னு சவுல் நடுங்கி கொண்டிருந்தானோ, எந்த இஸ்ரவேல்ல ஆள் இல்லைன்னு நினைச்சானோ அதே இஸ்ரவேல்ல இருந்து ஒரு தாவீதை கர்த்தர் அனுப்புகிறார் யுத்தத்துக்காக. ஆமென். இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு ஒருவேளை ஒருவரும் இல்லையோ என்று நினைக்கலாம். அந்த இடத்தில் தான் தாவீதுகளாகிய நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. யுத்த களத்துக்கு போறான். அவன் சொல்றதை இவன் காதுலே வாங்கல. அசட்ட பண்ணின ஒரு ஆவி இவனை எப்படியாவது கீழே உட்கார வைக்கலான்னு பார்க்குது. இந்த ஆவிகள் இடமே கொடுக்கல. தாவீது வந்த வேலையை கச்சிதமா முடிச்சு திரும்புறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அசட்டை பண்ணுகிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 3வதாக போர் செய்கிற ஆவிகள். 42ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, சத்ருவினால். 3வதாக நம்மோடு போர் செய்கிற ஒரு ஆவி என்னன்னா ஒடுக்குகிற ஆவி. நொறுங்குண்ட ஆவி வேற, அது கர்த்தர் விரும்புகிறார், அது நம்மிடத்துல இருக்கணும். நறுங்குண்ட ஆவி வேற, அது நம்மிடத்துல இருக்கணும். ஆனா இது ஒடுக்குகிற ஆவி. ஒரு மன அழுத்தம் போல மனுஷனை ஒடுக்கிட்டே இருக்கும். தனிமை உணர்வு சிலரை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் எல்லாரும் இருந்தாலும் ஒரு தனிமை உணர்வுல இருப்பாங்க. ஒடுக்குகிற ஆவி சொல்லப்பட்டு, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு. சாத்தான் நம்மளை ஒடுக்குகிறான். இந்த ஸ்பிரிட் நம்மளை ஒடுக்கிட்டே இருக்கும். மேலே எழும்ப விடாது, பிரகாசிக்க விடாது, ஒடுக்கி கொண்டே போகும். கர்த்தர் கைவிட்டது போல ஒரு உணர்வு, கர்த்தர் என்ன மறந்து விட்டாரோ என்கிற ஒரு உணர்வு. அதைத்தான் இந்த 42ஆம் சங்கீதம் முழுவதும் வாசிக்கிறோம். கண்மலையாகிய தேவனே, ஏன் என்னை மறந்தீர்? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். நாம் விரும்பினது நடக்காத போது நமக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் வருகிறது. நாம் விரும்பாதது சம்பவிக்கும் போது நமக்குள்ள ஒரு மன அழுத்தம் வருகிறது.
விரும்பினது நடக்காத போது ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம். விரும்பாதது சம்பவிக்கும் போது, விரும்பாதது நடக்கும் போது ஒரு மன அழுத்தம். இதான் ஒடுக்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். எதையோ விரும்புகிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது. எதையோ விரும்பலை, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். யாக்கோபு விரும்பாத ஒன்று நடந்தது. யோசேப்பு மரித்து விட்டான் என்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. அவன் விரும்பல, யோசேப்பு அவனோட இருக்கணும்னு விரும்பினான். அவனே அவனை ஒடுக்கிட்டான். வாழ்நாளில் பெரிய சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் நான் அனுபவித்தேன்னு யாக்கோபு சொல்றான். ஒடுக்கிட்டான் பிசாசு யாக்கோப. உயிரோடு இருக்கிற யோசேப்ப செத்தவன் போல யாக்கோபுக்கு முன்பாக கொண்டு வந்து யாக்கோபை ஒடுக்கிட்டான். யாக்கோபு ஒடுங்கி போயிட்டான். ஸ்தோத்திரம். கூனி குறுகி போயிட்டான். ஆனா கர்த்தர் மறுபடியும் அவனை சந்திக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் மறுபடியும் அவனை சந்திக்கிறார். ஆமென். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில, ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சத்துரு உங்களை ஒடுக்கி வைத்திருக்கிறானா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இந்த ஒடுக்குகிற ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. சாப்பிட முடியல, விருப்பம் இல்லை. சாப்பாடு இருக்கு, டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆனால் சாப்பிட விருப்பம் இல்லை. ஒடுக்கி கொண்டு இருக்கிறான் பிசாசு. தூங்குறதுக்கு எல்லாமே இருக்கு, ஏர் கண்டிஷன் இருக்கு, நல்ல பெட் இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்கி. ஒடுக்கி கொண்டிருக்கிறான் சத்துரு. வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம், யாரோ ஒருவர் பேசின வார்த்தைகள், யாரோ நம்மிடத்தில் கடினமாக நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் நம்மளை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாக்கோபு பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடே சொன்னார். எங்க அப்பா, எங்க தாத்தா ஆபிரகாம், ஈசாக்கு, இவர்களுடைய வாழ்நாட்களுக்கும் எனக்கும் ரொம்ப வித்தியாசம். அவர்கள் வாழ்ந்த அளவு என்னால் வாழ முடியல. காரணம் என்னன்னா சஞ்சலம். நம்ம ஆயுசு காலம் குறைந்து போறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா டிப்ரெஷன். பிசாசு நம்மளை ஒடுக்கிடுவான். ஏதோ ஒரு கவலையை கொண்டு வந்து நடக்காததெல்லாம் நடந்தது போல, ஸ்தோத்திரம், ஏதோ உலகமே கைவிட்டது போல அப்படியே உட்கார வச்சிருவான். இது என்ன செய்கிறதுனா நம்ம ஆயுசு காலத்தை குறைய பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். தேவன் வைத்த நாட்கள் வரை சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்கும், மனுஷனுக்கு ஆண்டவர் காலங்களை குறித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நிம்மதியா, சந்தோஷமா, சமாதானமா தேவ கிருபை அனுபவித்து நம்ம வாழ்ந்து அவரை சந்திக்கணும்னா இப்படிப்பட்ட ஒடுக்கிற ஆவிகளுக்கு நம்மை விலக்கி கர்த்தர் காக்க வேண்டும். இது ஆயுசு காலத்தை குறுகி போக பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். இந்த வயதில் இவ்வளவு பலத்தோடு இருக்க வேண்டிய நாம் பலன் குறைந்து போக காரணம் என்ன? சஞ்சலம். யாக்கோபு சந்தித்த போராட்டங்கள், அவன் வாழ்க்கையில சந்தித்த கஷ்டங்கள் அவனை ஒடுக்கி விட்டது. பொதுவாக சொல்வாங்க, கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஒடுக்குகிற ஆவிக்கு இடம் கொடுக்காம, சில நேரம் நம்மளை அறியாமலேயே நம்மக்கு இடம் கொடுத்துருப்போம். காலையில் எழும்புனா சாப்பிட தோணாது. சிலர் உபவாசம் இல்லை, ஆனால் சாப்பிடாமலே போயிட்டு இருப்பாங்க. ஒடுக்கி கொண்டிருக்கிறது ஒரு ஆவி. மதியம் சாப்பாடு இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அப்படியே நேரத்தை கடத்தி அதுக்கப்புறம் அது சரீரத்தில் பலவீனத்தை உண்டாக்குகிறது. பிசாசு சில நேரம் நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துவான்.
சாத்தானுடைய தந்திரம் அதுதான். வெளியிருந்து போராட்டம் வர்றது ரெண்டாவது. நம்மளே சில நேரம் ஒடுக்கப்பட்டு நொறுங்கி போய் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலும் நடந்ததெல்லாம் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல், அதை நினைச்சு அழுதுட்டு இருப்போம், அதை நினைச்சு வருத்தப்படுவோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒடுக்குகிறது. இதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆவிகளை மேற்கொண்டாதான் நீங்க தீர்க்காயுசோட வாழ முடியும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். மறக்க வேண்டியதை மறக்கணும், நினைக்க வேண்டியதை நினைக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மறக்க வேண்டியதை மறக்கணும், நினைக்க வேண்டியதை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இப்பவுமே அற்புதம் நடக்குன்னா மறக்க வேண்டியதை இப்பொழுதே மறந்துடுறோம். நினைக்க வேண்டியது கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். இதை விட வேற என்ன இந்த உலகத்தில் நமக்கு பெரியா இருக்க போது? மறக்க வேண்டியதை மறக்கணும், நினைக்க வேண்டியதை நினைக்கணும். அப்போ ஆயுசு காலங்கள் பெருகும். நான்காவதாக, போர் செய்கிற ஆவிகள். நாலாவது குறிப்பு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். அமிழ்ந்து போகையில். நான்காவதாக, போர் செய்கிற ஆவி என்னன்னா மூழ்கடிக்கிற ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, மூழ்கடிக்கிற ஆவி, அமிழ்ந்து போக செய்கிற ஆவி. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பிரச்சனையில நம்மளை மூழ்கடிக்க நினைப்பான். நல்ல ஃபெய்த்தில், விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி சர்ச்சுக்கு வந்து கூட்டங்களுக்கு வந்து ஊழியம் செஞ்சு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு இருக்கும் போது இவனாத்தான் ஒரு முயற்சி எடுக்கிறான். சில நேரம் நாமவே ஆவிக்குரிய விஷயத்துல முன்னேறி வரும்போது நமக்கு சில தடைகள் வருவதை கண்டு அப்படியே அமிழ்ந்து போய் விடுகிறோம், மூழ்கடிக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லல, நீயும் நடந்து வா, விசுவாசத்தை பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. இந்த பேதுரு கேட்கிறான், நீரே ஆனால் நானும் நடப்பேன். ஆமென். இவ்வளவு வைராக்கியமாக விசுவாச வாழ்க்கைக்கு இறங்கின பேதுரு, நடந்த பேதுரு 30ஆம் வசனத்துல ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிடுகிறான். ஸ்தோத்திரம். ஆவில நிரம்பி ஜபிக்கிற நாம், ஸ்தோத்திரம், கிருபைகளை பெற்ற நாம் எவ்வளவோ வைராக்கியமா நிற்கிறோம். ஆனால் சில நேரம் காற்று பலமாக இருக்கிறது, பிரச்சனைகளின் வீரியம் மிக மோசமாக இருக்கிறது. அதை கண்டு சில நேரம் பயந்து, ஏன் நம்ம மூழ்கடிக்கப்படுகிறோம்? இந்த ஆவி எப்படி நம்மளை மூழ்கடிக்கும்னா பயத்தை உண்டாக்கி மூழ்கடிக்கும், தோற்றத்தை காண்பித்து மூழ்கடிக்கும். இந்த கோலியாத்தை கண்டு 40 நாள் ஒருத்தனும் யுத்தத்துக்கு போகலை. போர் வீரர்லாம் சும்மா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, தோற்றத்தை பார்த்து பயந்துட்டாங்க. எப்பா இவ்வளவு பெரிய ஆளா, உருவத்தை பார்க்குறான், அவன் இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். ராட்சதன் வந்து நிற்கிறான், இவனை எதிர்க்க முடியாது. சமஸ்த இஸ்ரவேலில் ரொம்ப உயரமானது சவுல் ராஜா, அவனே இவனை கண்டு பயந்துட்டான். அந்த அளவுக்கு சில நேரம் பிரச்சனைகளை பார்த்து பயந்து போய் நிற்கும் போது சாத்தான் என்ன செய்யணும், இந்த ஆவி நம்மளை மூழ்கடிக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் 2 கடனை வாங்கி 3 கடன் ஆகி அப்படியே மூழ்கடிச்சிருவான் சாத்தான். ஸ்தோத்திரம். கடன்ல இருந்தா எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடணும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி என்னன்னா, ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இந்த தீர்மானத்தை எடுத்துட்டோம்னா இருக்கிற கடனை கர்த்தர் அடைக்க உதவி செய்வார். ஏன் நிறைய பேருக்கு இன்னும் கடன் அடைக்கப்படலைன்னா, நிறைய பேருக்கு தெரிந்தே இந்த தீர்மானத்தை எடுக்கிறது இல்லை.
ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுத்தால் மறுபடி கடன் வாங்க முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடன்ல மூழ்கடிச்சிருவான். பேதுருவை கடல்ல மூழ்கடிச்சான். நிறைய பேரை கடல்ல மூழ்கடிச்சிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம். அப்படி மூழ்கடிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு மட்டும்தான். பேதுருவை காப்பாத்தினது சீஷர்கள் இல்லை, கூட 11 சீஷர்கள் இருக்கிறாங்க. பேதுருவை போக 11 பேரும் இவனை காப்பாத்தல. உங்க கூட இருக்கிற யாரும் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கிவிட முடியாது. இயேசு நினைத்தால் மாத்திரமே அற்புதம் நடக்கும். அவர் தான் ஒரு ஆளை அனுப்பணும். அவர் கரந்தான் உங்களை தூக்கி எடுக்கணும். நீங்க எவ்வளவு திட்டம் பண்ணாலும், எவ்வளவு பிளான் பண்ணாலும், பணத்தை எப்படி ரொட்டேஷன் பண்ணி இங்க இருந்து அங்க மாத்தி, அங்க இருந்து இங்க மாத்தி இப்படி எல்லாம் வந்தாலும் இயேசு உதவி செய்யலைன்னா ஒன்றும் நடக்காது. இந்த காலை நேரத்தில் மூழ்கடிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வலது கையை உயர்த்தி கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கடன்ல, பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல கவலையை கொடுத்து எங்களை மூழ்கடிக்க நினைக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஃபோக்கஸ் இயேசு தான். நம்ம லட்சியம், நம்ம கோல் அவர் தான். பேதுரு கடல்ல நடந்துட்டு தான் இருக்கிறான். அவரை பார்த்து நடக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. எப்போ அலைய பார்த்தானோ பிரச்சனை வந்துச்சு. இயேசுவை பார்த்து போற வரைக்கும் தொந்தரவே இல்லை. பிரச்சனை என்னைக்கு பார்க்குறோமோ மூழ்கடிக்கப்படுவோம். ஆமென். ஒரு பக்கம் பேதுரு நடக்கிறான், இன்னொரு பக்கம் அலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கு. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஒரு பக்கம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அடி எடுத்து முன்னேறி கொண்டே இருப்போம். இன்னொரு பக்கத்துல இருந்து அலைகள் எதிராக வருது. அப்ப அலைகளுக்கு எதிரே தான் நம்ம நடக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அலைகளுக்கு எதிரே நடக்கும்போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், கவனிக்கணும். இயேசுவை பார்க்கணும், எதிரே வருகிற அலைகளை பார்க்க கூடாது. எதிராக இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்களோடு நிற்கிற இயேசுவை பாருங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கடலில் நடக்க கிறிஸ்துவின் மேல் கண்களை வைக்கணும். கடலில் இறங்குவதற்கு விசுவாசம் தேவை. கடலில் நடப்பதற்கு நம்முடைய ஃபோக்கஸ் இயேசுவின் மேல இருக்கணும். இறங்குனது விசுவாசத்தோட இறங்கிட்டான். நீரே ஆனால் நானும் நடப்பேன், நல்லதுதான். துணிஞ்சு இறங்கிட்டோம். இந்த இயேசு போதும், இன்னும் ஜனம் பந்தம் ஒன்றும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், சுகமும் வேண்டாம், கிடைச்சா லாபம், கிடைக்கலாம் பரவாயில்ல, இயேசு போதுன்னு வந்திருக்கிறோம். விசுவாசத்துல இறங்கிட்டோம். இப்போ விசுவாசத்திலேயே நடக்கணும்னா தினமும் 121 சங்கீதம் 1 வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கண்ணு அவர் மேலேயே இருக்கணும். அலைகள் மேல போயிடக்கூடாது, மனிதர்கள் மேல போயிடக்கூடாது, உதவி செய்யறவங்க மேல போயிடக்கூடாது. அவர் மேலேயே அந்த கண் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஒரு பக்கம் நடக்கணும், இன்னொரு பக்கம் அலைகளை சந்திக்கணும். இதற்கு நடுவில் நம்ம யாரை பார்க்கணும்னா இயேசுவை பார்க்க கிருபை தருவாராக. கடல் எவ்வளவு ஆழம் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். கடல் எவ்வளவு ஆழம் அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிரச்சனை எவ்வளவு டெப்தா இருக்கு, எவ்வளவு ஆழமா இருக்கு, ஸ்தோத்திரம், எவ்வளவு வீரியம் உள்ளதா இருக்கு, வியாதி எவ்வளவு பெருசு, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நடக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே தான் நடப்பீங்க. அது ஒரு கடல். நீங்கள் அதுக்கு மேலே நடக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. கர்த்தர் மேல் உங்கள் கண்களை வைக்க வேண்டியது அவசியம். ஆமென். வியாதிக்கு மேலே, சோதனைகளுக்கு மேலே, மரண பள்ளத்தாக்குக்கு மேலே தான் நடந்து போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். 107 சங்கீதம் 29, 30 வசனம், ரொம்ப அருமையான ஒரு வசனம். 107 சங்கீதம் 29, 30, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தரையே பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அமைதல் வரும். ஜெபம் பண்ணினா சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். ஆமென். கடன் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம போகும். இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்.
எங்க கொண்டு உங்களை சேர்க்கணுமோ அங்க கொண்டு கரெக்டா சேர்ப்பார். ஆமென். தாங்கள் நாடின துறைமுகம், அதான் பரம கானான். இத்தனை வருஷம் இதை நாடி தானே ஓடிட்டு இருக்கிறோம். அங்க கொண்டு சேர்க்கிற வரைக்கும் எலும்புகிற கொந்தளிப்பை அமர்த்துவாரு. ஸ்தோத்திரம். என்னென்ன ஆவி எலும்பி வருதோ அதெல்லாம் கீழே அடக்கிடுவாரு. அலைகளை அடங்க பண்ணுவாரு. அமைதலை உண்டாக்குவார். சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அமைதல் வரும்போது, சமாதானம், மன அமைதி வரும்போது சந்தோஷம் வருகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சமாதானம் இருக்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்கும். சமாதானம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5ஆவதாக போர் செய்கிற ஆவிகள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெரிந்த வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில், சேர்ந்து வாசிக்கலாமா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஸ்தோத்திரம். 5வது குறிப்பு, கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிற ஆவி அல்லது சுற்றுகிற ஆவி. நம்ம சுத்திட்டே இருக்கோம் ஒரு ஆவி, கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஸ்தோத்திரம். நம்மளை விழுங்குவதற்காக சுற்றி கொண்டிருக்கிற ஆவி. இதான் 5வது குறிப்பு. போர் செய்கிற ஆவி என்னன்னா, நம்மளை விழுங்கணும்னு பிசாசு சுத்திட்டே இருப்பான். இந்த ஸ்பிரிட் வந்து நம்மளை சுத்திட்டே இருக்கு. நம்ம எங்க போறோம், நம்ம பின்னாலே ஃபாலோ பண்ணும். இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்க பிசாசு என்ன செய்வான்னா, கர்ச்சிக்கிறான். கர்ச்சிக்கிறது எதுக்கு அடையாளம்? பயமுறுத்துவதற்கு அடையாளம். சிங்கம் கர்ச்சிக்குன்னா அங்க தூரத்துல இருந்தே மற்ற விலங்குகள் எல்லாம் அலர்ட் ஆகி ஓடிரும். இப்ப சிங்கம் வந்துட்டு, ஸ்தோத்திரம், அது தன்னுடைய பவரை காண்பிக்குது. காட்டுக்கே ராஜா நான் தான். அது கர்ச்சிக்கும் போது எல்லாம் அப்படியே அமைதலாகுது. ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு சில நேரம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் கிடையாது, சிங்கம் போல சுற்றுவதை எதற்காகனா, விழுங்குவதற்காக, பயமுறுத்துவதற்காக. ஆமென். நம்மளை பயப்படுத்திட்டான்னா நம்மளை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. பிசாசுக்கு ஒருபோதும் பயப்படாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் பயத்தின் ஆவியை பெறாம அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். தைரியத்தை தந்திருக்கிறார் இயேசு. இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆவி சுத்தி சுத்தி வந்து என்ன செய்கிறது? 143ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களுக்கு வரும்போது, சங்கீதம் 143 3-4 வசனங்களுக்கு வரும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து, சுத்தி வர்ற ஆவி தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இருளுக்குள்ள தள்ளிடுற அந்த ஆவி. இந்த சுத்தி வர்ற ஆவி என்ன செய்கிறது? இருள கொண்டு போய் விடுது. 4ஆம் வசனத்துல, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிற ஆவி பயமுறுத்தி நம்மளை விழுங்கி நம்மளை இருள உட்கார பண்ணி நம்மளை சோர்வடைய பண்ணுகிறது. நல்ல திறமை இருக்கு, ஆனா வேலை செய்ய முடியல, சோர்வின் ஆவி அட்டாக் பண்ணுது. நல்ல கிருபை இருக்கு, ஆனா ஊழியம் செய்ய முடியல, ஒரு சோர்வின் ஆவி. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதத்துல சொல்றான், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்ய. இந்த சோர்வு வந்துருச்சுன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய உடல்ல சரீரத்துல பலன் இருந்தாலும் இருதயம் சோர்ந்து போனா எதையும் செய்ய முடியாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்போம். சிலர் வீட்டிலே இருப்பாங்க, வெளியில போவே மாட்டாங்க. இது ஒரு அடிமைத்தன ஆவி, இது ஒரு சோர்வின் ஆவி. பலவீனமா இருந்து வேற, ஆனா நல்ல செயல்படக்கூடிய காலங்கள்ல சிலர் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நல்ல வாலிப வயதா இருக்கு, ஆனா வீட்டிலே முடங்கி இருந்து படிக்கிறதுக்கும் போக மாட்டாங்க, வேலைக்கும் போக மாட்டாங்க, ஒரே அறையில சிலர் இருப்பாங்க. இதெல்லாம் சோர்வை உண்டாக்குகிற ஆவி. இருள்ல உட்கார வைப்பான் பிசாசு.
இதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இருள்ல இருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும்? இந்த விழுங்கி பிசாசு நம்மளை விழுங்கும் போது இருளுக்குள்ள போயிடுறோம். மீன் விழுங்கின போது யோனா மீனின் வயிற்றுக்குள்ள போயிட்டான். சோத்திரம் 3 நாள் உள்ள இருக்கான். உள்ள எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. வெளிச்சம் இல்லை, பிசாசு விழுங்குனா அப்படிதான், உள்ள இருள் நெருக்கம். என்ன செய்யறோம் ஒண்ணுமே தெரியல. இருட்டில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சோர்வடைய பண்ணிடுவான். மேற்கொள்ள என்ன செய்யணும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்கள். முக்கியமான வசனம் ஏசாயா 50:10. உங்களில் எவன், சேர்ந்து வாசிப்போம், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படணும், ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு பைபிள் சொல்லுகிற வழி. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் இந்த பலிபீடத்திலிருந்து தேவனுடைய தாசர்கள் மூலமா பேசுகிறார். ஊழியக்காரங்க மூலமா, பாஸ்டர் மூலமா பேசிட்டே இருப்பாரு. இந்த சொல்ல கேட்கும் போது இருட்டிலே இல்ல, கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொண்டு நாம் அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு தான் பிரசங்கங்கள் உதவி செய்கிறது. இந்த பிரசங்கம் உங்களை இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும், சோர்விலிருந்து விடுதலை ஆக்கிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல வைத்து உங்களோடு பேச வைக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களை விடுவிக்கிற வார்த்தைகள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய தாசனின் சொல்ல கேட்கணும். ரொம்ப அருமையான வசனம். கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார்கள், தேவனுடைய மனிதர்களின் சொல்ல கேட்கணும். 6வதாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். போர் செய்கிற ஆவி 6வது சாத்தான் செய்கிற காரியம் என்னன்னா, எந்த ஆவி போராடுதுன்னா கிறிஸ்துவை பற்றிய உண்மையை விட்டு விலக்குகிற ஆவி, அல்லது கிறிஸ்துவை பற்றிய உண்மையை தாக்குகிற ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன செய்கிறது? உண்மையா ஆண்டவர் ஆராதிக்கிறோம், உண்மையா சேவிக்கிறோம், இதுல இருந்து நம்மளை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். ஆராதிக்கிறவங்களை ஆராதனையிலிருந்து டைவர்ட் பண்ணணும். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறீங்க, இதுல இருந்து டைவர்ட் பண்ணணும். உண்மை நின்று கெடுக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அந்த பாட் என்ன, அதை கரெக்டா அட்டாக் பண்ணுவான். எதுல விசுவாசமா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம், அந்த இடத்த பிசாசு தாக்குவான். ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் சாத்தானுடைய தந்திரம். உண்மையை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம், சாத்தான் அந்த பகுதியை கை வைப்பான். உபவாசம் இருக்க கூடாதபடி சரீர பலவீனம், போராட்டம் ஏதாவது வரும். கர்த்தருக்காக நல்லா கொடுத்துட்டே இருக்கிறோம், அந்த பகுதியை தாக்குவான், கொடுக்க கூடாதபடி தடை பண்ணுவான். பலவிதமான காரியங்கள். கிறிஸ்துவை பற்றிய உண்மை, அவர் நல்லவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். இதான் நம்முடைய விசுவாசம், பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் சில போராட்டங்கள் வரும்போது பிசாசு சொல்லுவான், நீ கர்த்தரை நம்பி போனல்ல, உனக்கு ஆண்டவர் தீமை செஞ்சிட்டாரு. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று மனம் கெடுக்கப்படுகிறது. நீ இவ்வளவு பக்தி அறந்த என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கைவிட்டாரு, இத்தனை பேர் முன்னால கைவிட்டுட்டாரு. இதான் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று தாக்குகிற ஒரு ஆவி. ஸ்தோத்திரம். கடைசியில் என்ன ஒண்ணா, நம்மளும் சாதாரணமா பேரு கிறிஸ்தவர்ல போல, அப்படி அல்ல. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு நன்மை செய்வார்.
இன்று இல்லைன்னா நாளை, நாளை அல்லது நாளை மறுநாள் என்றாவது எனக்கு ஒரு வழியை திறந்து தான் என் தெய்வம் விடுவாரை தவிர என்னை ஒரு நாள் செங்கடல் அழிந்து போக விடமாட்டார். பின்பாக பார்வோன் சேனையை துரத்தினாலும் என்ன சில நிமிடங்களுக்குள்ளே செங்கடல் திறக்கும். கர்த்தர் என்னை புறப்பட பண்ணுவார். என்னை விடுவித்த ஆண்டவர் செங்கடலிலே அழிப்பதற்கு என்னை கொண்டு வரவில்லை, கானானில் கொண்டு நிலை நிறுத்துவதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்தபடியினால் செங்கடல் என்ன, யோர்தான் என்ன, எரிகோ என்ன, ஆயி பட்டணம் என்ன, எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்து கர்த்தருடைய நாமத்தினாலே கானானை சுதந்தரிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு 13:25 இந்த உண்மையை தாக்குகிற ஆவி எப்படி தாக்குவான்னா கலைகளை விதைச்சிருவான். அதனால தான் ஒவ்வொரு நாள் நம்ம அதிகாலையில் ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், துதிக்கணும். ஸ்தோத்திரம். தேவ சபை மேல ஒரு சின்ன தப்பான எண்ணம் வந்துடும், ஊழியக்காரங்க மேல ஒரு தப்பான எண்ணம். இதெல்லாம் விதைக்கும் போது நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம், அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குவோம். இந்த கலைகளை உடைக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதற்கு ஒரு நாள் செவி சாய்க்க கூடாது. கர்த்தர் நல்லவர். தேவன் கொடுத்த சபைக்காய் ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருந்தா கரெக்டா போகும், எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது, கர்த்தர் அருமையா நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்துரு கொண்டு வர்ற வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை சுற்றி கேட்கிற செய்திகள் அல்ல, கர்த்தர் நம்மை வைத்த இந்த சபையிலே கனி கொடுக்க, இந்த சபையிலே உறுதியாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள், எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். பிசாசு என்ன செய்யறான்னா பரிசுத்த ஸ்தலத்தை அட்டாக் பண்றான். தேவ சபையை குறித்து நம்ம மேல ஒரு தப்பான எண்ணம் அல்லது ஒரு வருத்தம், இதெல்லாம் கொண்டு கலையை விதைச்சு ஸ்தோத்திரம் நம்ம உண்மை நின்று அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்ம மனதை விளக்கிடுவான். அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய இன்ட்ரெஸ்ட் வராது, ஜெபம் பண்ண விருப்பம் வராது, ஒன் பை ஒன் அட்டாக் பண்ணும். ஆகவே எப்பொழுது கை உயர்த்தி ஆண்டவரை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று எங்கள் மனது விளக்கப்படாதபடி எப்பொழுது உமக்குள் ஸ்திரத்தன்மையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 7வது கடைசியாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல போர் செய்கிற ஆவி என்னன்னா, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம், எபிரெயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. பிசாசு போர் செய்கிற ஆவியில முக்கியமானது 7வது குறிப்பு என்னன்னா, ஆவிக்குரிய விதத்துல ஆயுதங்களை ஸ்தோத்திரம் ஜெபத்துல உபவாசத்துல நிற்கிறோமே தான் ஆவிக்குரிய ஆயுதம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களை பிசாசு அட்டாக் பண்ணுவான். ஆவிக்குரிய ஆயுதங்களை உண்டாக்குகிறவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களை தடை செய்கிற ஆவி. ஒரு கொல்லன் கூட இல்லை, கொல்லனை தடை பண்ணுகிற ஆவி, கொல்லனை அகப்படக்கூடாதபடி தடுக்கிற ஆவி. ஸ்தோத்திரம். நல்ல ஜெபிக்கிறவர்கள், நல்ல உபவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். சவுல் நாட்கள்ல ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, யுத்தம் பண்ணுவதற்கு பட்டயத்தை உண்டாக்குகிற கொல்லனை காணும் தேசத்துல. ஜெபிக்கிறவங்க தேசத்துல இல்லைன்னா தேசம் அழிந்து போகும். திறப்பிலே நிற்கிற சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காடு. உங்க வீட்டுல ஜெபம் பண்ற ஆட்கள் இல்லைன்னா நம்ம வீட்டுல பாதிப்பு வரும். நல்லா ஜெபிக்கிறவங்க நம்ம வீட்டுல இருக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீடுகள்ல ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த சபைக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் எழுப்புவாராக. ஆமென். ஆவிக்குரிய ஆயுதங்களை எடுக்கிற கொல்லன் அகப்படாதபடி தடுக்கிற ஆவி. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆயுதத்தை உண்டாக்குகிறோம். ஜெபம், ஊழியம், பிரசங்கம். பிரசங்கம்லாம் ஆவிக்குரிய ஒரு ஆயுதம், சாத்தான வீழ்த்துகிற ஒரு ஆயுதம். பிரசங்கம் பண்றதே யுத்த காலத்தில் போர் செய்வது தான். பிசாச கீழே அடிச்சிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த கொல்லனையே காணும் தேசத்துல. எப்படி பட்டயத்தை உண்டாக்க முடியும்? யுத்தம் வந்தா என்ன செய்யறது? பட்டயம் இல்லாம எல்லாரும் வெட்டுப்பட்டு மரித்து போகணும். இப்படி ஒரு சூழ்நிலைய சத்துரு தந்திரமா உண்டாக்குகிறான்.
நம்ம குடும்பத்தில் ஜெபிக்கிறவங்க இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். நமக்காக திறப்புல நிற்கிற மனிதர்கள் இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். நமக்காக முழங்காலில கண்ணீர் சிந்துகிற தேவ மனிதர்கள் இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். கொல்ல நகப்படல. சாத்தானுடைய தந்திரம். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆயுதம் அதை கையில் எடுக்க கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணா ஜெயிச்சிருவோன்னு தெரியும், ஜெபம் பண்ண விட மாட்டான். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரு கொல்லை மாதிரி. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு கொல்லன். நம்ம கையில் ஆண்டவர் பட்டயத்தை உண்டாக்குகிற கிருபையை கொடுத்திருக்கிறார். யுத்தத்திற்கு தேவையான ஆயுதங்களை உண்டாக்குறதே நம்ம தான், நம்ம கையில தான் இருக்கு. ஆமே. ஆகவே இதை செய்ய விடமாட்டான், ஜெபிக்க விடமாட்டான், ஆராதிக்க விடமாட்டான். ஸ்தோத்திரம். எடுத்தோன்னா ஆயுதத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் எழும்பி நின்று